வணக்கம் நானந்து நீங்க பார்த்துட்டு இருக்க TechyJock தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல Portronics உடைய ஒரு சவுண்ட் பாருங்க 10 வாட் ஸ்டீரியோ சவுண்ட் பார் தான். Decibel 21 அப்படின்னு சொல்லி இருக்க. இதுதான் அந்த மாடலோட நேம். இதோடைய அன்பாக்சிங் அப்புறமா ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்கணும். நான் கடைசி ஒரு 4 to 5 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் 5வது நாள் இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்றது. இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் தென் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோட்ஸ்லாம் இருக்கு. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் TWS மோடுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்பில்டா FM இருக்கு. இதோடைய பிரைஸ் செக்மெண்ட் மெயினா இதோட பிரைஸ் செக்மெண்ட் எவ்வளவு ப்ரோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கினது இந்த அமேசானோட கிரேட் இந்தியன் சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 899 அதாங்க 900 rupees. நீங்க இது இல்லாம கார்டு ஆஃபர்லாம் இன்னும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ல 700 850 அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் கூட கிடையாது. சில டைம் 1000 அந்த மாதிரி ஒரு ஃபிளக்சுவேஷன்லயே இருக்கு. அந்த மாதிரி ரேஞ்சில இந்த ஸ்பீக்கர் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அந்த அளவுக்கு உள்ள கண்டென்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக எடுத்தோடனே ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்கடுத்து கேபிள்ஸ் இருக்கும், யூசர் மேனுவல்ஸ் இருக்கும். இதில் ஸ்பீக்கர் பாரை தான் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல பேக்கிங்கில் வந்துச்சுங்க. இது நான் இப்போ ரீபேக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஓகே, இதெல்லாம் தூக்கி வச்சுருவோம், ஸ்பீக்கரையும் வச்சுருவோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் வந்து சீம்லெஸ்ஸாக எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து 5 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறமா ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 தான் வந்து சப்போர்ட் பண்ணுன்றதை வந்து போட்டிருக்கு. LED லைட் வந்து இருக்குது. இதெல்லாம் ஓகே. 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து செக் பண்ணணும். மெயினாக இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வாங்கணும்னா ரேஞ்ச் எப்படி இருக்குது, அம்மா இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல்ஸு இதில் கனெக்டிவிட்டி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டைப் சி. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி தான். நல்ல வேலை டைப் சி கொடுத்தீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு வாரண்டி கார்டு வேறு எதுவுமே கொடுக்கல பாக்ஸில். அட்லீஸ்ட் ஒரு ஆக்ஸ் கேபிளாவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்ஸ் கேபிள் கூட கொடுக்கல. அப்படியே ஸ்பீக்கர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ கரெக்டாக 1500 கிராம்ஸ்க்கான ஒரு வெயிட்டோட வர்றது. இது வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்லு, வேறு எதுலேயுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 4 இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம கீழே வைக்கிறோம் அப்படின்னா எங்கேயும் ஹூக் பண்ணுற மாதிரி கொடுக்கல, ஸ்டாண்டுக்கு வந்து எதுவும் கொடுக்கல. நம்ம கீழே வந்து இப்படி பிளேஸ் பண்ணலாம். இப்படி பிளேஸ் பண்ணால் மேலே இருக்க பட்டன்ஸ்லாம் மேலே வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கடுத்து வந்து மைக் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஆக்ஸ் கேபிள், அப்புறமா நம்ம மைக்ரோ SD கார்டு போடுறது, அப்புறமா USB அதாங்க பென்ட்ரைவ் போடுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1800 mAh, அதான் 1800 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்மளுக்கு மெயினாக இங்கே போர்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அவங்க பிராண்டிங்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 4 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனு, வால்யூம் இன்க்ரீஸு, அப்புறமா ப்ளே பாஸ், அப்புறமா வால்யூம் டிக்ரீஸு, இந்த மாதிரி 4 பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை ஆன் பண்ணுவோமே, இதை ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்களேன். இப்போ இல்லைங்க, நான் அப்படியே ஆன் பண்ணுறேன். இங்கடா ஆன் பட்டன் தானே. பவர் ஆன், ப்ளூடூத் மோட் அப்படின்னு சொல்லுது. இப்போ நில்லுங்க. FM மோட் ஒரு தடவை அழுத்தணும்னா நெக்ஸ்ட் மோடுக்கு வந்து போயிடுது. FM மோடு, ப்ளூடூத் FM மோடு, ரெடி டு பேர். நான் சொன்ன மாதிரி இது லைட்டு, இங்கே இருக்கிறது வந்து லைட்டு. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, அதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் ஸ்பீக்கரு. இங்கே வந்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, இதுதான் ஸ்பீக்கர். இங்கே ஒரு 5 வாட்ஸு, அப்புறமா இங்கே ஒரு 5 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்பீக்கர் செட்டப்பு. இப்போ நம்ம ப்ளூடூத் மோட்ல எப்படி பேர் பண்றது அண்ட் தென் மொபைல்ல ஈஸியா வந்து பேர் ஆயிடும். மொபைல், லேப்டாப்பு, டிவியில கூட ஈஸியாவே வந்து பேர் ஆயிடும். இப்போ நம்மளுடைய போன் எடுத்துக்க வேண்டியதான். போன்ல ப்ளூடூத்தை ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் வந்து கொடுக்க வேண்டியதுதான். சர்ச் வந்து கொடுத்தா இங்க Decibel 21 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது பாத்தீங்களா. அதை கிளிக் பண்ணி நம்ம டைரக்டா வந்து பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா 80% பேட்டரி இருக்கு. பேட்டரியோட ஹெல்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால ஈஸியா போன்லயே வந்து பாத்துக்க முடியும். இப்போ நம்ம அப்படியே வந்து பாட்டு வந்து பிளே பண்ணுவோமே, பாட்டு பிளே பண்ணிட்டு அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கு. நான் கடைசியா யூஸ் பண்ண இந்த 4 நாள்ல எனக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேஸ் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க.
இந்த மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும். ஃபுல் சவுண்ட்லாம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த பவர் பட்டனை அதாவது வால்யூம் பட்டனை அழுத்திட்டு இருந்தோம். இப்போ பாட்டு ப்ளே பண்றேன் பாருங்க. உண்மையா சொல்லணும்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ரானிக் சவுண்ட் பார்ல நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருந்துச்சு. பேஸ் தும்மு தும்முன்னு அடிக்கிறதுலாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம நைட்லலாம் வந்து ஸ்கிரீன் பண்ணி ஒரு ஃபேமிலியா உட்காந்து பாக்குறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்து 7-8 பேர் வந்து ஒரு ரூம்ல உட்காந்து பாக்குறோம், ஒரு லேப்டாப்லயே பாக்குறோம்னா கூட இதை வந்து ஸ்பீக்கரா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நான் யூஸ் பண்ண இந்த 4 டேஸ்லயே எனக்கு நல்ல ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஈவன் தான் நம்ம ப்ளூடூத்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி. நம்ம வீட்டில் நைட்டில் வந்து படம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லைட்லாம் செட்டப்லாம் வந்து பக்காவாக இருக்குது இந்த ஸ்பீக்கரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய ஆக்ஸ் கேபிள் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த கேபிள் குறைன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் என்னோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளூடூத்தையும் ஆஃப் பண்ணுறேன். டேரெக்டாக ப்ளூடூத் ஆஃப் பண்ணோடனே ப்ளூடூத் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லுதா. இப்போ ஆக்ஸ் கேபிள் மூலமாக போடலாம். ஆக்ஸ் கேபிளை இன்சர்ட் பண்ணோடனே வந்து பாருங்களேன், ஆக்ஸ் மோட். இதுலயே எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் வந்து வரல. நம்ம கிட்ட ஒரு நல்ல கேபிள் இருந்துச்சுன்னா அந்த உருன்னு ஒரு சின்ன சவுண்ட் வருது, அது வராம இருக்கும். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பழைய கேபிள்ன்றனால அது வந்து வருது. இது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இதுல SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பென்ட்ரைவ் வந்து டைரக்டா போடணும்னா பென்ட்ரைவ் வந்து நம்மளால போட்டுக்க முடியும். இங்க வந்து ஒரு சின்னதா லைட் இண்டிகேஷன், நம்ம சார்ஜ் ஏறும் போதும் சரி, இது ஆன்ல இருக்கும் போதும் சரி, ப்ளூ கலர்லயே தான் லைட் எரியுது. இது மேபி சார்ஜ் ஏறும் போது வேற ஏதாவது லைட் இண்டிகேஷன்ல காமிச்சா நல்லா இருக்கும். ஆனா வேற எந்த கலர்லயும் வந்து காமிக்கல. இது வந்து காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல மட்டும்தான் லைட் இண்டிகேஷனே வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் இங்க மைக் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு கால் வந்து பண்ணுவோமே எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. இப்ப யாருக்காவது கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, கேக்குதாடா? ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குதா? பாத்ரூம்ல இருக்கியா? நில்லு, நான் ரூம் கதவை திறந்து விடுறேன். நில்லு. இப்ப எக்கோ அடிக்குதா? இப்ப அடிக்குது. மேனேஜபிளா? சரி. இல்ல எப்படி இருக்கு ஆடியோ? நான் போர்ட்ரானிக் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினேன், டெசிபிள் 21 சொல்லிட்டு சவுண்ட் பாரு. ஓகே. அதுக்குதான் சரி, அதுல TWS மோடுன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூடூத் காலிங்லாம் இருக்குன்னாங்க. அதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான். இல்ல ஆவரேஜ் தான். நீ போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுற மாதிரி இருக்கு. போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுற மாதிரி தான் இருக்கா? ஆமா, நீ போன் ஸ்பீக்கர்ல போட்டு ஒரு மீட்டர் தள்ளி வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஓகே. இந்த சவுண்ட் பார் செட் ஆகாது, அவ்வளவுதான். காலுக்குலாம் பெருசா செட் தள்ளி பேசுற மாதிரி இருக்கு. சரிடா. அதேதான். சரி, ஓகே. ஆடியோ குவாலிட்டி வந்து சவுண்ட் எல்லாமே எனக்கு கேக்குது. குறை சுத்தி இருக்க சவுண்ட் அதெல்லாம் கேட்கதான் செய்யும். சவுண்ட் பார் தானே இது. அது கேக்குது. அது வந்து எந்த இருக்குன்னா சம்டைம்ஸ் உன்னோட வார்த்தைகளே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ். குரலே வந்து ஒன்றும் கரெக்டா இல்ல. அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி மஃபுல்டா, ஒரு மாதிரி இன்டெப்த்ல இருந்து பேசுற மாதிரிதான் இருக்கு. சரி, இல்ல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சரி, ஓகேடா. இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து போன்ல பேசும்போதே வந்து அவனே சொல்லிட்டான், இந்த சவுண்ட் பார் வந்து நான் இத்தனையும் ரூம்ல கதவு திறந்து வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். முன்னாடி கதவு மூடி இருந்தா ரொம்ப எக்கோவா இருக்குன்னா கதவு திறந்து வச்சுட்டேன். அப்போ வந்து இந்த ஸ்பீக்கர்ல வந்து ஏதோ எக்கோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சவுண்ட் பார்ல கால் குவாலிட்டிக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆவரேஜா தான் இருக்கு. ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வாங்குறேன்,
எனக்கு நல்லா பேஸ் இருக்கணும், பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த போர்ட்டபிள் சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சம ஒர்த்துன்னு சொல்லுவேன் இந்த போர்ட்ரானிக்ஸோடது. இல்ல இதை தாண்டி நான் வேற எதுக்காவது போலாம்னா நீங்க ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாம எஃப்எம்முக்காக நான் இதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃப்எம்காகவாவது அட்லீஸ்ட் இவங்க இந்த கேபிளையாவது கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கலாம். எஃப்எம்மோட இதை எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டைப் ஏ டு டைப் சி. இதில் டைப் ஏவை வந்து நம்ம இன்செர்ட் வந்து பண்ணிடணுமா, டைப் ஏவை வந்து இந்த இடத்துல அவங்களுடைய டைப் ஏ இதுவில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு இந்த இதுவும் வந்து வெளியே விட்டுறணும். வெளியே விட்டுட்டு இதுதான் வந்து ஆண்டனாவா நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த டைப் சி தான் வந்து ஆண்டனாவா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதில் எஃப்எம் மோடு ரொம்ப கடியாக இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னு இல்லைங்க, நான் இப்போ எஃப்எம் மோடு போகிறதுக்கு முன்னாடி சவுண்டை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே, FM mode. இன்னும் கூட சவுண்டை கம்மி பண்ணிடுறேன். என்னால் கரெக்டான சேனலுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் இந்த பட்டனை சூஸ் பண்ணி தான் போகணும். இந்த ப்ளஸ் பட்டனையும் இல்லை மைனஸ் பட்டனையும் சூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போகணும். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம ஆட்டோ சர்ச் கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் 2 தடவை ஹோல்ட் பண்ணோம்னா ஆட்டோ சர்ச் ஆகுது. அடுத்தடுத்த இதுக்கு ஆட்டோ சர்ச் ஆகுது. ஆனால் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் மோர் கம்ஃபர்டபுளாக நான் இதை ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு சில எஃப்எம், மெயினாக எஃப்எம்காக இருக்கிறது அது வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகுது, அந்த மாதிரி இதுக்காக வந்து போயிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சவுண்ட் பார் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து டிவி, லேப்டாப் அதுக்கெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா பேஸு, வோக்கல்ஸ், எந்த விதமான மஃபுலும் அதிலலாம் தெரியல. ஆனால் கால் குவாலிட்டியில் என்னோட ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் பேசுறது தான் அவனுக்கு ஏதோ மஃபுலாகி தான் கேட்குது, அந்த அளவுக்கு மைக் குவாலிட்டிலாம் நல்லா இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து இதில் வந்து தெரிய வருது. இந்த மாதிரி ப்ளூடூத் சவுண்ட் பார்லலாம் வந்து சார்ஜிங் சவுண்ட் பாராக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கு 2.5 மணி நேரம் எடுக்குது. இது எவ்வளோ நேரம் நிற்கிறது, 1800 mAh தானே, எவ்வளோ நேரம் ப்ரோ நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் 70 to 80% வால்யூமில் வச்சு கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிடாக 9 hours கன்ஃபார்மாக வந்துடுது. 100% வச்சேன்னா மேபி 1 or 2 hours வந்து லெஸ்ஸாக கிடைக்கலாம். 100% வால்யூம் வச்சா என்னுடைய சவுண்டுக்கு வந்து என்னுடைய வீட்டில் இருக்க அந்த ரூமுக்கு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நான் 80%ல வச்சு கேட்டுட்டு இருந்தா செம்ம ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கருடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி இதில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஆடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஹை பேஸ் இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மஃபுலோ இல்லை வோக்கல்ஸ் டிஸ்ட்ராக்ஷனும் எதுவுமே இல்லாமல் பக்காவாக இருந்துச்சு இந்த சவுண்ட் பார்ல. 10 watts தான். இந்த ஸ்பீக்கர்ல கால் குவாலிட்டி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, என்னோட ஃப்ரெண்டே வந்து சொல்லியிருப்பான் ரொம்ப புவரா இருக்கு அப்படின்ற மாதிரி. கால் குவாலிட்டிக்காக நீங்க இதை வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் வாங்காதீங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி நீங்க எஃப்எம் லவர், நான் எஃப்எம்காக இதை வந்து வாங்குறேன், எஃப்எம் தான் என்னுடைய பிரைமரி அப்படின்னு சொல்றீங்கன்னா எஃப்எம்காகவும் நீங்க இதை வந்து வாங்காதீங்க. நான் எஃப்எம் அப்படின்னா தனியா வாங்க போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ரேடியோ மாதிரியே வந்து போயிடுங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்ன்றவங்க செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் பார் தான் ப்ரோ. நான் என்னோட டிவி, லேப்டாப் அப்படி இல்லைன்னா என்னுடைய போனுக்குலாம் கனெக்ட் பண்ணுவேன், டேப்லெட்டுக்குலாம் கனெக்ட் பண்ணுவேன், எனக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சவுண்ட் பார் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க யாராவது போர்ட்ரானிக்ஸோட இந்த டெசிபல் 21 இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சவுண்ட் பார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோல நீங்க இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திருப்பீங்க. இதை தாண்டி நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை வந்து பண்றேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.